गाइस இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken biryani எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஈஸியா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அமீர்ஸ் கிச்சன். हाफ kg ரைஸ் வச்சு பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு தேவையான ingredients என்னன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு பிரியாணியை பொறுத்தவரை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதெல்லாம் செட் ஆகாது. ரீஃபண்ட் ஆயில் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம 1/2 கிலோ ரைஸ்னால் ஒரு 100 ml ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ஐயும் போட்டு பொரிஞ்சு வரும்போது ஆனியன் சேர்த்து நான் வீடியோவில் வதக்குற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. பிரியாணியை பொறுத்தளவு நம்ம எந்த அளவு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவு நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் வீடியோவில் எவ்வளோ வதக்கியிருக்கோமோ அது அளவு வதக்கின பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா குண்டுன்னு இருக்கிற தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா 3 தக்காளி வெட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா வீடியோவில் காட்டுற அளவு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா குக்கான பிறகு ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற பொடி வந்து சீக்ரெட் மசாலா. அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அது 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு அதிகமாக போட்டுறாதீங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும் போது உங்களுக்கு அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் மொத்தமாக டிஷ்ஷு ஒன்றும் இல்லாமல் போயிடும். பிடிச்ச வாடை அடித்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா பச்சை மிளகா 3ஐயும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரையுமே அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ தான் மெயினாக சிக்கன் சேர்க்க போகிறோம். 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரெசிப்பியை பொறுத்த அளவு சிக்கன் வந்து அவ்வளோக்கா தேவையில்லை. அது தேவையில்லை மீன்ஸ் அது கம்மியாக போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க. சிக்கன் பிரியாணின்றதுனால சிக்கன் மஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலானா இறங்கும். நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிட்ஸ் 3 நிமிட்ஸ் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. டூ நிமிட்ஸ் கழித்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அடி பிடிக்கும், அதையும் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கி அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை தான் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றணும்னா நம்ம அரிசி எடுப்போம்ல கப்பு, அந்த கப்பில் அப்படியே டபுள் மடங்காக. இப்போ ஒரு கப் அரிசி எடுக்கிறோம்னா அந்த 2 கப் தண்ணி ஊற்றணும், அதே கப்பில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றின பிறகு மசாலா டேஸ்ட் பார்க்க வந்து அந்த மசாலா வந்து லைட்டாக எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும். அது அந்த மசாலா எப்படி இருக்கணும்னா சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி போடும் போது அப்போ தான் மேட்ச் ஆகும். நீங்கள் வெறும் மசாலாவை மட்டும் டேஸ்ட் பார்க்கும் போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும் போது கரெக்டாக மேட்ச் ஆகும். எலுமிச்சைப்பழம் வந்து சீடு இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்க்கணும்.
அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். மூடி வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது கீழே அந்த வாட்ரு இருக்கும், மீத வாட்ரு இருக்கும். அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடாமல் அந்த பிரியாணி சட்டிலே ஊற்றிடுங்க. அது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 to 3 நிமிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 3 நிமிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணும் போது இப்போ நம்ம கொஞ்சம் குக்கிங் ஜாஸ்தி ஆகணுன்றதுனால கொஞ்சம் 7 to 8 மினிட்ஸ் வைக்க போகிறோம். நல்லா குக் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம தம் போகிற ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு மேலே டெக்கரேஷனுக்கு புதினா, மல்லி, கொத்தமல்லி ரெண்டையும் மேலே அப்படியே போட்டு நெய் வேணும்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோன்றதுனால 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நெய் இல்லை, தேவையில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். நெய் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நெய் ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. அதனால் நெய் உங்கள் இஷ்டம். இந்த ஃபைனல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் தம் போட்டு இறக்கணும்னா நமக்கு ஈஸியான சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி. அவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி. உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.